சண்டேங்க இன்னைக்கு. எல்லாருக்கும் சண்டே எப்படி போகும்னு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப மோசமா போகுங்க. அவ்ளோ வேலை இருக்கும். வார நாள்ல கூட அவ்ளோ வேலை இருக்காதுங்க. ஆனா சண்டே மட்டும் ரொம்ப வேலை. 2 வேலை எல்லாமே இருக்கும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில நேரமா போய் ஹஸ்பண்ட் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு சமைக்கிறதுக்கான நான்வெஜ், அப்புறம் வந்து தயிர் உர ஊத்துறதுக்கு பாலு. வாரம் ஒரு தடவை தான் நான் வந்து தயிர் உர ஊத்திப்பேன். சண்டேஸ்ல ஊத்தி வச்சுக்கிட்டேன்னா சாட்டர்டே காலி ஆயிரும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பேக்குள்ளேயே இருந்துச்சுன்னா காய்கறி எல்லாம் வதங்கி போயிரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அவங்க கொண்டு வந்ததுமே நான் எல்லா காய்கறியும் எடுத்து தனியாக பிரித்து வச்சு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி தான் எல்லாமே எடுத்து வைக்கணுமா, அதனால் பேக்லேருந்து எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃபன் எதுவும் செய்யலை, தோசை தான் ஊற்றிருந்தேன். சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் குருமா வச்சுருந்தேன், அதுவே இருந்தது. ஸோ அதனால் பெருசாக அந்த அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை. தோசை ஊற்றி அந்த வெஜிடபிள் குருமாவே சாப்பிட்டுக்கிட்டோம். காய்கறி எல்லாம் பிரித்து வச்சதுக்கப்புறம் இந்த நான்வெஜ்ஜையும் வந்துட்டு வெளியில் கவர்லேருந்து எடுத்து வைக்கணும்ல, இல்லைனா ஸ்மெல் வந்துடும். எப்படியும் நான் சமைக்கிறதுக்கு வந்து 12:30 ஆயிரும். அதனால் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன். என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சிக்கன் 1/2 கேஜியும் மட்டன் 1/2 கேஜியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன் இதுதான் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்க 2 வேலை இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்துட்டு. ஸோ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாலையும் காய வைக்கணும். தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நான். மாவாட்டும் போது உளுந்து ஊற வைப்பீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சு ஆட்டி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற ரோஸ்டெல்லாம் எப்படி இருக்கும், முறுமுறுன்னு அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் தோசை. அது கூடவே தோசை வந்து நல்லா செவந்து வரும். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் வந்து மாவாட்டி தோசை சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தோசை ஊற்றிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சில்லி சிக்கனுக்கு சிக்கனை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தாங்க. எனக்கு சில்லி சிக்கனுக்கு பெரிய பீசஸாக இருந்தால் பிடிக்காது. அதனால் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாலை காய்ச்சிக்கலாம். தயிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும்ல, ஆரோக்கியாவாக இருந்தாலும் ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு, ஆவின் பால் வாங்குறதா இருந்தாலும் ஆரஞ்சு கலர் பேக்கெட் வாங்கி பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பால் காயுது, தோசை சுட்டுட்டே இருக்கும். சைட் பை சைட் சில்லி சிக்கனுக்கு பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கனுக்கு என்னெல்லாம் சேர்த்துருந்தேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி, பட்டை கிராம்பு தூள், பெப்பர், அதுக்கப்புறம் கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அது கூடவே அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்காதீங்க, முட்டை சேர்த்துக்காதீங்க, வேணும்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா சிக்கனை பெரட்டிக்கோங்க. தண்ணி ஊற்றியும் பெரட்டாதீங்க. இந்த மாதிரி சிக்கனில் விடுற தண்ணியிலேயே வந்து நல்லா டைட்டாக பெரட்டி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற விட்டு சில்லி போட்டோம் அப்படின்னம்னா சூப்பராக இருக்கும் சில்லி வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ சில்லி பெரட்டி வச்சாச்சு, தோசை ஊற்றியும் முடிச்சிட்டேன், பாலும் காஞ்சிருச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாபை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து மதியம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு காய்கறி எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார நம்ம ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த டைம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி மட்டும் விட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ண தேவையில்லாதது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த பச்சை மிளகா டப்பா, கொத்தமல்லி புதினா டப்பா இருக்கும்ல, அது மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து பசங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, எனக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. பாக்ஸ் எல்லாமே தொடச்சிட்டு கவரில் எல்லாமே காய்கறி போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் எல்லாமே எனக்கு வச்சு கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு வேலை ரொம்பவே இழுத்து விட்டுரும். இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி இந்த காய்கறி எடுத்து வைக்கிற வேலையே, இது எடுத்து வைக்கலனாலும் எனக்கு வேலையாகாது. எடுத்து வச்சு முடித்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ பசங்க வந்து சூப்பராக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கூட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு காய்கறியை பற்றி பேசிக்கிட்டு அது எப்படிலாம் நான் ஸ்டோர் பண்ணுவேன், எப்படிலாம் ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து பண்ணதுனால எனக்கு டைம் போனதே தெரியல. சூப்பராக எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் யூஸ்வலாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், அதே மாதிரி எப்படி க்ளீன் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணுறீங்க, காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு உங்களோட கஷ்டமும் என்னென்னு தெரியும், காய்கறி இதோட பலனும் என்னென்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோட கடைக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் க்ளீன் பண்ண இடத்த வந்து நான் தான் கூட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டி விட்டுட்டு இருந்தா. அவனால் சீமாரை பிடிக்கவே முடியல. எனக்கு சிரிப்பு அவள் கூட்டும்போது சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு இந்த வீடியோ பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் சிரிப்பு வருது. அழகாக கூட்டி விட்டுட்டா. ஆனால் அவளுக்கு முறத்தில் வார தெரியல. கடைசியில் கூட்டி மட்டும் விட்டுட்டு நான் தான் முறத்தில் வாரி கொடுத்தேன் அவளுக்கு. அழகாக கூட்டி சுத்தமாக கூட்டி கொடுத்துட்டா. என் பெரிய தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்க்கில் அவள் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருந்தது. அவளும் சாந்தினியும் சாப்பிட்ட தட்டு மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை அவள் வாஷ் பண்ணி வச்சுட்டா. எப்போவுமே வந்து சிங்க்கு க்ளீனாக இருக்குது, இவங்க சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்குன்னா, சனா எப்போவுமே வந்து அந்த 2 தட்டை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருவா. ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மட்டனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அவங்க எடுத்து வச்ச பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அது எல்லாத்தையும் வந்து எடுத்து கடகடன்னு வச்சுக்கிட்டேன் நான். இப்போ இந்த வேலையும் முடிஞ்சதுன்னா மட்டும்தான் நான் வந்து கிச்சனில் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க இருந்ததுனால கொஞ்சம் வேலையாச்சு. ஆனால் அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே தானே, டைம் வந்து கிட்டத்தட்ட 12:45 ஆகிடுச்சு. இந்த வேலையை எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு. ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் காய்கறி வாங்கிப்பேன். அதிகமாக காய்கறி வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் நான். லிஸ்ட் எழுதிப்பேன், மெனு அந்த வாரம் என்ன சமைக்கிறதுன்னு, அதுக்கு தேவையான காய்கறிகள் தான் வாங்கிப்பேன். ஸோ இந்த வேலையை முடித்ததும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற வேலை தான். பாஸ்மதி ரைஸ் தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.25 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நீளமாக இருக்கும். அரிசியை கழிஞ்சு நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பிசைஞ்சு கழியாதீங்க. அப்படியே பூ மாதிரி லைட்டாக இப்படி அலாசி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் உடையாது. இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சில்லி பெரட்டி வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ சில்லி பொரிச்சுக்கிட்டே வந்து பிரியாணி ரெடி பண்ணோம்னா சீக்கிரம் ஆகிடும் இல்லையா, அதனால் ஆயில் வந்து ஒரு பக்கம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் வந்து நம்ம பிளான் பண்ணி வீடியோ எடுத்தாலுமே கண்டிப்பாக சண்டே லேட் தாங்க ஆகுது. அது ஏன் சண்டே மட்டும் அவ்வளோ லேட் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு படத்தில் டயலாக் வரும் பார்த்தீங்களா, சண்டேவாவது லீவு தெரியா, அன்றைக்கி தான் சிக்கன் எடு மட்டன் எடுன்னு 2 வேலை தரம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் வேலை. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சிக்கன் மட்டன் தான். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ சில்லி பொரிச்சுக்கிட்டே வந்து பிரியாணியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போவுமே டிலே தான் ஆச்சு எனக்கு. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். 2 தக்காளி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ மட்டனுக்கு. நம்ம சேனலில் நிறையா பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. பிரியாணி ப்ளேலிஸ்ட்டும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, ஒரே மாதிரியான பிரியாணி போட்டிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி 1 பாட் மீல் மாதிரி நான் வந்து பிரியாணியை வந்து குக்கர்லேயே தான் தாளிச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா சென்டரில் கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் நல்லா மேஷி ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு, தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இப்போ சில்லி எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு முடிச்சிட்டேன். சூப்பராக வந்திருந்தது சில்லி, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. மட்டன் நல்லா தண்ணி விட்டுட்டு சூப்பராக பெரட்டு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பிரியாணிக்கு தயிர் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மட்டன் வந்து குக் ஆகாது இல்லையா, நம்ம விசில் விட்டால் தான் குக் ஆகும். பட் வந்து நல்லா சூடேறி இந்த மசாலா கூட பெரட்டி தொக்கு மாதிரி வரணும் இந்த மாதிரி.
அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 கப் தண்ணி ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி நான் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். சீக்கிரமே வந்து விசில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணியை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் மட்டனுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி வந்து விசில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது பிரியாணியை விசில் விட்டு செய்யாதீங்க. ஸோ இப்போ மட்டன் வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஊற்ற போகிறோம். பால் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு கொடுக்குற சூட்டில் இருக்கணும், நல்லா வெது வெதுன்னு. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பால் வந்து ஆறி போயிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தயிர் பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டி தயிராக இருக்கணும். லம்ஸே இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றுங்க. ஸோ சென்டரில் நல்லா தயிரை ஊற்றிட்டு விஸ்க் வச்சு அடித்த தயிரை இப்போது இதே விஸ்க் வச்சு பாலை வந்து ஜென்டலாக அந்த தயிரை எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல வந்து தயிரை வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து நீங்கள் வச்சிங்கன்னா தயிர் சூப்பராக வரும். சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ரைஸ்க்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் திரும்பவும் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு லிட்டு போடுங்க. குக்கர் லிட்டாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் பண்ணாமல் 3/4 பதத்துக்கு வேக விடுங்க. இப்போ ரைஸ் வேகிறதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு சில்லி கொடுத்தேன். சாந்தினி வாங்கினதுமே சனாவை கூப்பிட ஓட்டிட்டா. சனா அம்மா சில்லி கொடுத்துருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கிறிஸ்பியாக இருந்தது. காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். சில்லி சாப்பிட்டுட்டு என்கிட்ட வாயாடிட்டு இருந்தா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 3/4 பதத்துக்கு ரைஸை வந்து வேக விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தான் தண்ணி தெரியணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ரைஸை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரோட லிட்டு போடுங்க. பிரியாணி வந்து விசில் விடக்கூடாது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மட்டனுக்கு மட்டும்தான் விசில் விடணும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ லிட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் கழித்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும் பிரியாணி. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விசில் விடாதீங்க. பிரியாணிக்கு தம்மில் விட்டுடுங்க. ரைஸ் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸும் வந்து நீளமாகவே இருக்கும். பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போ தயிர் சட்னிக்கு ஒரு கப்பில் வந்து கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டேன். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த மாதிரி தயிர் சட்னி செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு தக்காளி சட்னி தக்காளி சாப்பாட்டுக்கெலாம் வந்து இதெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் பிரியாணிக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை சேர்த்து நீங்கள் தயிர் சட்னி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயிர் வந்து கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ சாப்பிட வேண்டியது தான். பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்தது. ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தம்மே விடுங்க. சிக்கனை விசில் விட்டுட்டு பிரியாணி போடாதீங்க. சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். சூப்பரான எம்மியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு எப்பவும் நான் தான் ஊட்டி விடுவேன். இன்றைக்கி அவங்களே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு வந்து நான் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். சனா பார்த்தீங்கன்னா தயிர் சட்னி சாப்பிட மாட்டா. அவளுக்கு வெறும் தயிர் தான் பிடிக்கும். ஆனால் சாந்தினிக்கு வெங்காயம் சேர்த்து தான் கொடுக்கணும். அவளுக்கு வந்து வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பிள்ளை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சாப்பாடை. ஆனால் நான் சின்னது இருக்குது பார்த்தீங்களா, வந்து வாங்கலை. அதுக்கு நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். எல்லார் வீட்லையும் அப்படி தான் போல். பெரிய பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்குது, சின்ன பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. யார் வீட்டிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான். சின்னது பேச்சே கேட்காது. ஆனால் பெரிய பிள்ளை நான் சொல்கிற எல்லா பேச்சையுமே கேட்பா. அவள் எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா சாந்தினி. சாப்பாடு கூட கொஞ்சமாக தயிர் வச்சு சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்ணுமா, அப்போ தான் சூப்பராக இருக்குமா. சாந்தினிக்கு கையில் சாப்பிட தெரியும், அழகாக சாப்பிட்டுப்பா. ஆனால் சனாக்கு வந்து கையில் சாப்பிட தெரியாது. ஸ்பூன்லேயே சாப்பிட்டு அவள் பழகிட்டா ஸ்கூலில். ஸோ 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா படம் பார்த்துக்கிட்டே உட்காந்து அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க பக்கத்துலேயே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டேன். இவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். ஸோ அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் எல்லாமே செஞ்சு முடிச்சதுனால சாப்பிட்றதும் ஒரு மாதிரி இருந்தது. நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். எப்பவும் போல் கடைசியாக தான் சாப்பிட்டேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் சில்லி சிக்கன் கூட சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான்.
எனக்கு சிக்கன் பிரியாணி அவ்வளோவா பிடிக்காது. அதேமாதிரி ப்ரான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிரியாணினாலே எனக்கு மட்டன் பிரியாணி தான். ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்விக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ்லேருந்து. ஸோ அது வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். மழை நல்லா பெய்யறதுனால ஈரோட்டில் அங்கங்கே வந்து க்ரீன் கலரில் பாசம் பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சாந்தினி என்னன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, இது என்ன செடி அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியிலேருந்து ஆர்டர் வந்துருச்சு. பார்த்ததுமே குடுகுடுன்னு ஓடிட்டா சாந்தினி, நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் போட்டிருந்தோம். ஸ்டிக் ஐஸ்கிரீம் இருக்கும்ல, ஆம்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி வால்ஸில் அந்த ஐஸ்கிரீம் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 20 ருபீஸு, 40 ருபீஸு. நான் வந்து ஸ்விக்கியில் ஆஃபரோடு ஆர்டர் போட்டதுனால டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து 6 ஐஸ்கிரீம் வந்து 139க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ஐஸ் பேக் வச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. நல்லா சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஐஸும் வந்து உருகவே இல்லை. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க ஐஸ்கிரீம். அப்படியே மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நல்ல குண்டாக இருந்தது ஐஸ்கிரீம், நல்லா திக்காக. வெறும் மாம்பழம் மட்டும்தான். இந்த உள்ளே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி ஒயிட் கலரில் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் குவாலிட்டி வால்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னா, என்னோடய ஐஸ்கிரீமும் சனாவோட ஐஸ்கிரீமும் தான் உருகி போச்சு. சாந்தினிக்கிட்ட இருந்து கொஞ்சமாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கெட்டியாக சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு. பசங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோடய உருகின ஐஸ்கிரீமை நான் அப்படியே கவர்லேயே வச்சு குச்சியில் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஹே சினாமிகா படம் போட்டிருந்தாங்க சண்டே. சூப்பர் படங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தயிர் வந்து நான் அடுத்த நாள் தான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு. அதை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் தயிர் எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு. கெட்டியாக இருக்கும் தயிர், நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நான் சொல்கிற பதத்திலேயே ஊற்றுனீங்க அப்படின்னா. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தயிர் கெட்டியாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்காது. கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தயிர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு சரி மறுநாள் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து குக்கரில் இருக்கிற பாஸ்மதி ரைஸை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிச்சன் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டவ்வை வந்து தொடச்சிட்டு இருந்தேன். நான் கிச்சன் ஸ்ப்ரேயில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ப்ரில் இல்லைனா விம் லிக்விட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக டெட்டால், அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஸ்பீஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 பாட்டிலுக்கு இது எல்லாமே ஊற்றிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்க அப்படின்னா கிச்சன் ஸ்லாப்லேருந்து அடுப்புலேருந்து டைல்ஸ் வரைக்கும் சூப்பராக க்ளீன் ஆயிரும். பிசு பிசுப்பே இல்லாமல் நல்ல பலன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில்லி பொரிச்ச எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு பாட்டிலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த சில்லி எண்ணெயை எப்படி நார்மல் ஆக்குறது அப்படிங்கிறது வீடியோவும் நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. 4:30 மணி 5 மணி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் வேலை செய்ய மாட்டேன். சண்டே வந்து எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. இதுக்கப்புறம் அப்போ தான் வந்தீங்கன்னா மறுநாள் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கிச்சன் இப்படி தான் இருக்குது க்ளீனாக. அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.